திரைப்படத்துறையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அ இயக்குனர்களா இருக்கின்ற ஆர்.வி. உதயகுமார், ஆபாவாணன், நடிகர் தனுஷ், அப்புறம் நயன்தாரா அவரோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் விக்னேஷ் சிவன். சிவன். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களாவே இந்த லிரிக்ஸ் வந்து எழுதிர்றாங்க. ம். இவங்களே கதாசிரியர் ஆயிடுறாங்க. அதுக்குள்ள பெருமைய அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஒய் திஸ் கொலவெறி கூட இவர் யாரு தனுஷ் தான் எழுதினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய எழுதிட்டாரு. சிவகார்த்திகேயன் இப்படி நடிகர்களும், இயக்குனர்களும் வந்து இப்ப கதாசிரியர் ஆனனால, இப்ப உண்மையிலேயே கதாசிரியர்களுக்கு வந்து வாய்ப்பே இல்லாம அவங்களோட வாய்ப்ப தட்டி பறிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து அறவே மறுக்கப்படும். ஸோ இந்த பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இப்போ ஒரு ஒரு சினிமான்றது வந்து ஒருத்தரே செய்யக்கூடிய ஒரு வேலை கிடையாது. அது வந்து ஒரு 100 பேர், 1000 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை. ஆனா, இப்போ வந்து என்ன இருக்கு அப்டின்னா, டிஆர் நீங்க இவ்வளோலாம் சொன்னீங்கல்ல, டிஆர விட்டுட்டீங்க. ஏன்னா, டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அவர் வந்து அவரே எல்லாமே கதை, எல்லாமே திரைக்கதை, எல்லாமே இயக்கம் பண்ணுவாரு. எல்லாமே ஆமா. அவருதான். ஆனா, என்ன ஒண்ணுன்னா, இப்போ என்கிட்ட திறமை இருக்கு. நான் எல்லாமே வெளிப்படுத்துறேங்கிறது ஒரு விஷயம். ஓகே. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது எல்லாருக்குமே இருக்காது. ஆனா, என்ன இப்போ ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு 5 பாட்டு இருக்கு அப்டின்னா, அதுல நான் ஒரு பாட்டு எழுதிட்டு மத்தவங்களுக்கு நான் ஒரு 4 பேருக்கு வாய்ப்பு குடுக்குறேன் அப்டின்னா, அது அதுதான் ஆரோக்கியமான ஒரு சினிமாவ குடுக்கும். ம். இப்ப நானே எழுதி, நானே நடிக்கிறேன், நானே இயக்குறேன் அப்டிங்கும்போது, அது ஒரு ஆரோக்கியம். அது அதுல வந்து அ அது நான் 10 பேரோட வாழ்க்கை இருக்கு இருக்கு. இல்லையா? வாழ்க்கைன்றத விட, அந்த ஒரு படத்துக்கான உயிரோட்டமே அதுல தான் இருக்கு. இப்போ ம். அ ஒரு 5 பாட்டு இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஒருத்தரே எழுதுறதுக்கும், 5 பேரு 5 பாட்டு எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா.